அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர், திருப்பூர் கிட்னி சென்டர்லேருந்து பேசுகிறேன். எங்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் காமனாக கேட்கக்கூடிய கேள்வி கிட்னி கல் கரையுங்களா? ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா, நாட்டு வைத்தியம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பார்த்துட்டு ரொம்ப வருஷம் கண்டுக்காம விட்டுருப்பாங்க. அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனே கம்மியாக இருக்கும். அப்போ தான் நம்மகிட்ட வருவாங்க. டாக்டர், அவன் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கிட்னி கரைஞ்சது, கல்லெல்லாம் கரைஞ்சது, நாட்டு வைத்தியம் போய் எங்கிட்ட கரையிலேங்குவாங்க. ஸோ இப்போ நான் கல் கரையுமா கரையாதாங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சயின்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது ஸ்டோனுங்கிறது, கிட்னி ஸ்டோனுங்கிறது ஒரு 10 டைப் ஆஃப் ஸ்டோன் இருக்கு. கிட்னி ஸ்டோனுங்கிறது நத்திங் பட் என்னன்னா, தட் இஸ் அ கெமிக்கல். பேசிக்கா ஒரு சில கெமிக்கல்ஸ் லைக் கால்சியம் ஆக்சிலேட், யூரிக் ஆசிட், சில கெமிக்கல் நம்ம கிட்னில ஃபில்டர் ஆகும்போது அது உப்பு மாதிரி ஃபார்ம் ஆகி ஸ்டோனா ஃபார்ம் ஆயிருக்கு. பேசிக்கலி இட்ஸ் அ கெமிக்கல் இது. ஸோ டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எடுத்தீங்கன்னா, காமன் டைப் ஆஃப் ஸ்டோன் 60% பேத்துக்கு இருக்கிறது கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோனுங்கிறது. 20% பேருக்கு கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோனுங்கிறது. 7% பேருக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோனுங்கிறது. அடுத்த 7% பேருக்கு ஸ்ட்ரோவைட் ஸ்டோனுங்கிறது. ஸோ இந்த மாதிரி 10 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதுல காமன் இந்த 4 நான் சொன்ன 4 ஸ்டோன்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கெமிக்கல் இருக்கும். ஸோ இப்போ நீங்க நாட்டு வைத்தியம் சாப்பிட்ற மருந்து கொடுக்குறாரு, அவருக்கு என்ன டைப் ஆஃப் அதுல கெமிக்கல் கம்போசிஷன் என்ன இருக்குன்னே தெரியாம அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மருந்து கரையணும்னு நம்ம நம்பணும் அப்படின்னா, அதை விட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை. ஸோ அப்போ இது என்னன்னு புரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி சயின்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்டோன் பெயினோட வர்றாங்க அப்படின்னா, நான் 95% பேருக்கு நான் மருந்து கொடுத்து அனுப்புவேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிட்னி டாக்டருக்கு போனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் அப்படி இல்லை. 95% பேருக்கு நான் மெடிசன் கொடுத்து அனுப்புவேன். ஸோ அப்போ எதை வச்சு நான் டிசைட் பண்றது, அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை மருந்து கொடுக்கணுமா அப்படிங்கிறது எதை வச்சு டிசைட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பெயின் சிவியாரிட்டி ஆஃப் த பெயின், எவ்வளவு சிவியரா அந்த பெயின் இருக்கு, நம்ம போடுற அந்த பெயின் கில்லருக்கு அது எவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் ஆகுது அவங்களுக்கு அந்த பெயின், ஃபீவர் வருதா இல்லையா, அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா. ஃபீவர் வருதுனாவே என்ன அறிகுறினா இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபீவர் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். லேசான ஃபீவரா, ஹை ஃபீவர் இருக்கா அப்படிங்கிறது. அப்புறம் கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, சில பிளட் டெஸ்ட் இருக்கு, கிரியாட்டினின், யூரியா அப்படிங்கிற பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்றோம். அப்புறம் இது எல்லாத்தோட முக்கியம், அந்த ஸ்டோனோட சைஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது, என்ன சைஸ் ஆஃப் ஸ்டோன். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன கம்போசிஷன் ஆஃப் ஸ்டோன், அதோட கெமிக்கல் கம்போசிஷன் என்ன, கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோனா இல்லை கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோனா, யூரிக் ஆசிட் ஸ்டோனா, ஸ்டோவைட் ஸ்டோனா. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தென் ஐ வில் மேக் அ கால் வெதர் ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை மெடிசன் கொடுக்கணுமாங்கிறது. 95% பேருக்கு மெடிசன் கொடுத்து ரெடி பண்ணிடலாம். அப்போ நம்ம ஆப்ரேஷன் பத்தி விட்டுருங்க, அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். மருத்துவ முறையில குணப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா, 2 வகையா குணப்படுத்தலாம். ஒண்ணு கரைக்கலாம், இன்னொன்னு சிறுநீரக பாதை வழியாவே அந்த கல்லை வெளியே வர்றதுக்கு மருந்து கொடுக்கலாம். இந்த 2 டைப் ஆஃப் இது பண்ணலாம். இதுல கரைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன், கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன், யூரிக் ஆசிட் ஸ்டோன், அதுல யூரிக் ஆசிட் ஸ்டோன் நம்ம கரைக்கலாம். ஆனா எத்தனை சதவீதம் பேருக்கு இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7% பேருக்கு தான் அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்கும். 100 பேருக்கு ஸ்டோன் வருதுன்னா அதுல 7% பேருக்கு 10% பேருக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கரைக்க முடியும். அது எப்படி கரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. நான் சும்மா எதையோ நம்ம மருந்து கொடுத்து கரைக்கலாம்னு சொல்ல வரல. அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோனுங்கிறது அசிடிக் யூரின்ல தான் ஃபார்ம் ஆகும். அதாவது நம்மளோட யூரின் pH less than 5.5 இருக்கும்போது தான் அந்த ஸ்டோன், அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் ஒன்னா ஃபார்ம் ஆகி அதை ஒன்னா சேர்ந்து ஸ்டோனா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த pH நம்ம 6.6 to 6.5 அந்த ரேஞ்சில் pH நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கல்லை கரைக்க முடியும். அது எப்படி கரைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சில மருந்துகள் இருக்கு. லைக் பொட்டாசியம் சிட்ரேட்னு ஒரு சிரப்பா இருக்கலாம், இல்ல மாத்திரையா இருக்கலாம். அதை ரெகுலரா எடுத்து நம்ம யூரின் pH பார்க்கறதுக்கே ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு. அதுல உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரிப் கையில கொடுத்துருவோம். அந்த ஸ்ட்ரிப்ல நீங்க யூரின் பாஸ் பண்ணி அந்த கலர் சேஞ்சை வச்சு pH எந்த லெவல் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 6 to 6 லெவல்ல அந்த நம்ம pH மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோனை கரைக்க முடியும். அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன் தான். எத்தனை சதவீதம் பேருக்கு இருக்கு? 7% பேர்ல இருந்து 10% பேருக்கு தான் இருக்கு. இதை மட்டும்தான் நம்ம கரைக்க முடியுமே தவிர, சயின்டிபிக்கா சயின்ஸ் பேசணும் அப்படின்னா இதை மட்டும் தான் கரைக்க முடியும். மீதி எந்த கால்சியம் ஸ்டோனுமே மருத்துவ முறையில கரைக்க முடியாது. இது ஒரு டைப். ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, கரைக்கிறதுக்கு ஒண்ணு, இன்னொன்னு சிறுநீரக பாதை வழியாவே அது வெளியேற்றலாமான்னு கேட்டீங்கன்னா, சிறுநீரக பாதை வழியா வெளியேற்றுறது 2வது டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இந்த கல் எப்படி ஏற்படுது அப்படின்னா, கிட்னியில இருக்கும்போது யூஸ்வலா அந்த மாதிரி சிவியர் பெயின் வராது. அந்த கிட்னியில இருந்து கீழே இறங்கி அந்த யூரிட்னு சொல்லுவோம், அந்த பாதையில அடைச்சா தான் என்ன ஆகுன்னா, யூரின் கீழே வராது. அப்போ அந்த கிட்னிக்குள்ளேயே யூரின் உள்ள தங்கி நின்று அந்த கிட்னி வீக்கமாகும். அப்போ அந்த கிட்னிக்குள்ள வீக்கம் ஆகும்போது அந்த ப்ரெஷர்ல தான் உங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகும். சிவியர் பெயின், வாமிட்டிங், ஃபீவர் எல்லாமே அதுல தான் வரும். அந்த வீக்கம் வர்றதுக்கு காரணம் அந்த பாதையில இருக்கிற அந்த கல் தான். ஸோ அந்த
கல்லை வந்து சைஸ் டிபெண்ட், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, சைஸ் ஆஃப் ஸ்டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் சொல்லிட்டு. ஸோ பேஷண்டோட சைஸ் ஆஃப் த ஸ்டோன் வந்து லெஸ் தென் 8 mm இருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கு, அவங்களுக்கு ஃபீவர் எதுவும் இல்லை, வேற பெயின் வந்து நம்ம கொடுக்குற இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர்களுக்கு வந்து பெயின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமா நம்ம மருத்துவ முறையில குணப்படுத்தலாம். 8 mm இல்லை, சில சமயம் 10 mm கல்லு கூட நம்ம மருத்துவ முறையில குணப்படுத்தலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டியூப்ல வந்து அடைச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ நாம கொடுக்குற மருந்து 2 டைப் ஆஃப் மருந்து இருக்கு. ஒன்னு வந்து ஸ்மூத் மசில் ரிலாக்சன்ட், இன்னொன்னு வந்து ஸ்டீராய்டு. ஸ்மூத் மசில் ரிலாக்சன்ட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டியூப்ல வந்து மசில்ஸ் இருக்கும். அந்த டியூப்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்த மருந்து. மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த மசில்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த டியூப்ல இருந்து அப்படியே கல் இறங்கி வெளியே வந்துடும். அப்புறம் அந்த கல் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த இடம் சுற்றி வீக்கமாகும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஸ்டீராய்டு. ஸோ அந்த ஸ்டீராய்டு பிளஸ் இந்த ஸ்மூத் மசில் ரிலாக்சன், இந்த 2 காம்பினேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த வீக்கம் வந்து வத்தும், அந்த மசில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அப்போ ஸ்டோன் வந்து வெளியே வரும். ஸோ இதுதான் இந்த 2 டைப் ஆஃப் வகையில தான் நம்ம குணப்படுத்த முடியும். ஒன்னு கரைக்கிறது, அது ஒன்லி யூரிக் ஆசிட்ல மட்டும்தான் பாசிபிள். இன்னொன்னு வந்து சிறுநீரக பாதையிலையும் வெளியேற்றுறது. அது எந்த டைப் ஆஃப் ஸ்டோனா இருந்தாலும் நம்ம பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது அந்த ஃபிட் கேண்டிடேட் ஃபார் மெடிக்கல் தெரப்பி அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். அதனால மெயினா இதுல என்ன வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நீங்க நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு கண்டுக்காம விட்டுருவாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் விட்டுட்டு எங்கிட்ட அது 6 மாசம் கழிச்சு வரும்போது அவங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் நில் ஃபங்க்ஷன்ல வருவாங்க, இல்லாட்டி ரொம்ப கம்மி ஃபங்க்ஷன்ல தான் வருவாங்க. அப்போ வந்து எழுது எந்த பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க வந்து சிறுநீரக டாக்டர்கிட்டே வரணும் அவசியம் இல்லை. பக்கத்துல இருக்கிற டாக்டர் போய் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைங்கிறது பாத்துங்க, ஸ்கேன் பண்ணுங்க. அவங்க டாக்டர் வந்து யூரின் பிளட் செக் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்றான்னு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. கல்ல கரைக்கிறாங்கிற பேர்ல கிட்னியை கரைச்சிடாதீங்க. அதுதான் என்னுடைய சின்சியர் அட்வைஸ். அப்புறம் அடுத்து வந்து நான் இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோனை பத்தி உங்களுக்கு சொல்றப்போ அந்த யூரின் பிஹெச் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம யூரின் பிஹெச் வந்து 6 to 6.5 லெவல் நம்ம வச்சுட்டோம். அப்பவும் அந்த கல் வந்து கரையில அப்படின்னா யூரிக் ஆசிட் ஸ்டோனுக்கு அந்த அலோபியூரினால்னு ஒரு டேப்லெட் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த யூரின்ல இருக்கிற யூரிக் ஆசிட் லெவலை கம்மி பண்ணும். யூரின்ல வர யூரிக் ஆசிட் லெவலை கம்மி பண்ணும். ஸோ அந்த அலோபியூரினால் வந்து ஒரு டோஸ், அது பிரிஸ்கிரைப் டோஸ் இருக்கு. அந்த டோஸ் கொடுத்து யூரிக் ஆசிட் லெவலை நம்ம யூரின்ல கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு வகையில அந்த கரையருக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் யூரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும். கால்சியம் ஸ்டோனுக்கு ஏதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, தயசைட்னு ஒரு யூரினை இன்க்ரீஸ் பண்ற டையூரிட்டிக் ஆக்சுவலி, அது அந்த மருந்துக்கு வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். அது என்ன பண்ணும்னா, அந்த கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணும். அதாவது யூரின்ல இருக்கிற கால்சியம் லெவலை கம்மி பண்ணும். அதுக்கு தான் அதோட பர்பஸ். அது வந்து எப்படின்னா ப்ரிவென்டிவா தான் கொடுக்கலாமே தவிர அது வந்து கரைக்க முடியாது. கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு தயசைடு கொடுத்துட்டு கண்டினியூஸா எடுத்தோம்னா ஓரளவுக்கு திரும்ப ஃபார்ம் ஆகாம ப்ரிவென்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுமே தவிர அது கரைக்காது. அப்புறம் இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் சொல்லிட்டோம் சார், என்ன சார் நீங்க பொட்டாசியம் சிட்ரேட் சொன்னீங்க, அல்லோபியூரினால் சொன்னீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சிம்பிளான ஏதாவது வைத்தியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு தண்ணி குடிக்கணும், இது காமனா எங்களுடைய கேள்வி. எல்லாரும் இது எவ்வளவு தண்ணி குடிக்கணும் டாக்டர், 2 லிட்டரா 3 லிட்டரா? என்ன நம்ம சயின்ஸ் என்ன அப்படின்னா, குறைந்தது 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வரணும். குறைஞ்சது 2.5 லிட்டர்ஸ், அதுக்கு மேல வந்தா தப்பு இல்லை. ஸோ 2.5 லிட்டர்ஸ் யூரின்ல வெளியே வரணும்னா தண்ணி எவ்வளவு குடிக்கணுங்கிறது நம்மளே பார்த்துக்கணும். அது வந்து ஒருத்தர் ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு இருப்பாரு, அவருக்கு வேர்க்கவே இருக்காது, கம்ஃபர்டபுளா ஏசி ரூம்ல உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சாவே போதும். கடினமான வேலை செய்யறாரு ஒருத்தர், எப்பவுமே மார்க்கெட்டிங்ல இருப்பாரு, இல்ல கட்டட தொழில் பண்ணுவாரு, கடுமையான வேர்க்கு நிறையாவே ஜென்ரலாவே எங்களுக்கு வேர்வை தன்மை ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய தண்ணி குடிக்கணும். அதாவது அட்லீஸ்ட் குறைஞ்சது 4 to 5 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சாலும் தப்பு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி குடிக்கிறத பொறுத்த வரைக்கும். அது குவான்டிட்டி. அப்புறம் டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது காலையில நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம தூங்குறோம் அப்படின்னா அந்த 8 மணி நேரம் நம்ம தண்ணியே கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த 8 ஹவர்ஸ் காலையில் நம்ம எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பீக் ஆஃப் அசிடிட்டி, யூரின் வந்து ரொம்ப அசிடிக்கா இருக்கும். அந்த டைம்ல தான் அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டோனுமே அந்த டைம்ல தான் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நிறைய தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர், அதாவது தண்ணி ஒரு 1/2 லிட்டர் to 3/4 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னா, நிறைய தண்ணி குடிச்சோம்னா அப்போ என்ன ஆகும்னா யூரின் கொஞ்சம் ஆல்கலைஸ் ஆகும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம தண்ணியை குடிக்க மாட்டோம். பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிப்போம், சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிப்போம், அடுத்து 2 ஹவர்ஸ் கழிச்சு அகைன் அந்த அப்போ சாப்பிட்ட உடனே யூரின்ல வந்து ஆல்கலைஸ் ஆகும், அகைன் அசிடிக் ஆகிறது 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆகும். அந்த டைம்ல நம்ம தண்ணி குடிக்காம விட்டுட்டோம்னா அந்த டைம்லயும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு காலையில மதியம் நைட் எப்படி இருந்தாலும் சரி, நைட்டு முடியாது, அட்லீஸ்ட் காலையில அண்ட் மதியம் வந்து சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த யூரின் எப்பவுமே ஒரு ஆல்கனைஸா வச்சுக்கணும். நிறைய தண்ணி குடிக்கிறது நாட் ஓன்லி ஆல்கனைஸ், சின்ன சின்ன கல்லா இருக்கும்போது அது எல்லாமே அது அந்த யூரின் நிறைய யூரின் வரும்போது அது அடிச்சுட்டு வந்துடும், எந்த ஸ்டோன் டைப் ஆஃப் ஸ்டோனா இருந்தாலும்.
ஸோ முக்கியமான நான் சொல்லாதோட முக்கியமான அட்வைஸ் வந்து நிறைய தண்ணி குடிக்கும். அது இருக்கிற கல்லை வெளியேற்றுறது மட்டும் இல்லாம மேலும் கல் உருவாகாம இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மருந்துன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாட்டர் தான். சிம்பிளா அந்த வாட்டர் நிறைய குடிச்சிங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயில்ல சுத்துறவங்க அட்லீஸ்ட் 3.5-4 லிட்டர்ஸ் மேல தண்ணி குடிச்சா நல்லது. ஏசி ரூம்லயே வந்துட்டு இருக்குன்னா 3 to 3.5 லிட்டர்ஸ் குடிக்கலாம். இதுதான் சயின்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து 95% ஆஃப் த ஸ்டோன் வந்து நம்மளால மருத்துவ முறையில குணப்படுத்த முடியும். 5% பேருக்கு தான் அந்த ஆப்ரேஷன் தேவைப்படும். அந்த 5% பேர்த்த கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கிட்னி பாதிக்காம நம்ம அவங்களுக்கு வைத்தியம் பண்ணிட்டோம்னா எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி.